தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த வீட்டுக்கு மூத்த பையன் அவன். அவனை போய் ஹால்ல படுக்க சொல்றீங்க? இத்தனை நாளும் மகனும் மருமகளும் ஹால்ல படுத்து தூங்குனாங்க. யாரு உனக்கு பெருசா தெரியல. அது அவங்களோட தலையெழுத்து. மனோஜ் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வரணும்? அவன் படிச்சவன். ஹால்ல படுத்தா தூக்க வராதா? மனோஜ் தனியா தானே இருக்கான். அவனுக்கு எதுக்கு தனி ரூம்? அவன் ஹால்ல இருக்கட்டும், முத்துமீனாவும் ரூம்ல இருக்கு. ஏய், என்னடி இது? இது ஓ வேலையா? நீதான் அவருக்கு தூக்கம் போட்டியா? தூக்க மருந்து சாப்பிட மருந்து மீனா கூட தெரியாதுமா? அத்தை, நானும் எதுவும் மாமா கிட்ட சொல்லல. விஜயா, இது ஏன் முடிவு. இத்தனை நாளா அவங்க மேல ரூம் கட்டணும்னு சேர்த்து வச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை செலவுன்னு வந்து அவங்க தள்ளி போயிட்டே இருக்கு. இத்தனை நாள் அவங்க ஹாலியே இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்காக அவங்க நிறைய பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை கஷ்டப்படுத்த முடியாது. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கா. எதுக்குப்பா அதெல்லாம்? எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா. நீ அமைதியா இருற. மனோஜ், நீ வெளிப்படுத்துக்க. என்னால முடியாதுப்பா. ஏங்க, நாளைக்கு மனோஜுக்கு கல்யாணம் ஆனா புருஷன் முண்டாட்டியே ஹால்ல தூங்க முடியுமா? மொத்தவங்க புதுசு கொண்டாடிட்டாங்க. அவங்க இத்தனை நாளா ஹால்ல தூங்கலையா? ஏங்க, அவங்கள மாதிரி எல்லாம் மனோஜ் இல்ல. அவனுக்கு வரப்போற பொண்டாட்டியே பெரிய இடத்துலதான் நான் பாப்பேன். மனோஜ் எல்லாம் ஹால்ல இருக்க மாட்டான். விஜயா, முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கணும். அது அவனுக்கு அமையணும். அதுக்கப்புறம் தானே கல்யாணம். இதெல்லாம் எப்படி நடக்கணும்? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதெல்லாம் நடக்குங்க. இவனை நான் இப்படியே விட்டுற மாட்டேன். இப்படி நடக்கும்போது நானே ரூம் கட்டி தர்றேன். அது வரைக்கும் முத்து மீனாவா அந்த ரூம்ல இருக்கட்டும். எனக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா?